சகல மந்திரங்களையும் ஜெபிக்கும் முறை. எல்லாவித மந்திரங்களுக்கு முன்னும் விநாயகர் மந்திரம் 108 அல்லது 308 அல்லது 1008 முறை ஜெபித்து பின் மந்திர பிரயோகம் செய்யவும். அல்லது தங்கள் ஆசானிடம் தங்களுக்கு உரிய விநாயகர் மந்திரத்தை தீட்சை பெற்றுக்கொண்டும் செய்யலாம். எந்தவிதமான மந்திரங்களை ஜெபிக்கும் முன்பு தங்களின் ஆசானிடம் விநாயகர் மந்திரத்தை தீட்சை வாங்க வேண்டும். அம்மந்திரங்களின் தன்மைக்கு ஏற்ப அமாவாசை, பௌர்ணமி, தேய்பிறை அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமி, சங்கடஹர சதுர்த்தி போன்ற நாட்களில் மந்திரத்தை ஜெபிக்க தயார் ஆகலாம். மந்திர பூஜை ஆரம்பிக்கும் முன் குல தெய்வ பூஜை செய்துவிட்டோ அல்லது குல தெய்வத்தின் பெயரை 108 முறை ஜெபித்துவிட்டோ பூஜை தொடங்கவும். அனைத்து வித மந்திரங்களுக்கும் ருத்திராட்ச மாலையே சிறந்தது. அம்மன் மந்திரங்களை ஜெபிப்பவர்கள் படிக மாலையில் ஜெபிக்கலாம். வைணவர்களும் வைண மந்திரங்களை ஜெபிப்பவர்களும் லட்சுமி மந்திரம் மற்றும் ஆஞ்சநேயர் மந்திரங்களை ஜெபிப்பவர்களும் துளசி மாலையிலும் அல்லது தாமரை மணி மாலையிலும் ஜெபிக்கலாம். தேவங்களை வசியம் செய்பவர்களும் சகலவித வசிய காரியங்கள் செய்பவர்களும் கிழக்கு முகமாக அமர்ந்து மந்திரம் ஜெபிக்க வேண்டும். மாந்திரீக சக்திகளை பெறவும் ஞான நிலையை அடையவும் வடக்கு பார்த்து அமர்ந்து மந்திரம் ஜெபிக்க வேண்டும். எதிரிகளை அழிக்க துஷ்பிரயோக காரியங்கள் செய்ய தெற்கு பார்த்து மந்திரம் ஜெபிக்க வேண்டும். நல்ல காரியங்களுக்கும் வசிய காரியங்களுக்கும் கீழ் நோக்கியும் துஷ்பிரயோக காரியங்களுக்கு மேல் நோக்கியும் மாலையை உருட்டி மந்திரம் ஜெபிக்கவும். சகல விதமான மாந்திரீக வேலைக்கு மாம்பலகை ஆசனம் சிறந்தது. மேலும் மாம்பலகை மேல் தர்ப்பை பாய் அல்லது தர்ப்பை புல் போட்டு அதன் மேல் சிகப்பு துணி, மஞ்சள் துணி ஏதாவது போட்டு மந்திரம் ஜெபிக்கலாம். அல்லது சிகப்பு பட்டு, மஞ்சள் பட்டு, சிகப்பு கம்பளி, மஞ்சள் கம்பளி ஏதாவது போட்டு மந்திரம் ஜெபிக்கலாம். எதிரியை அழிக்க நினைப்பவர்களுக்கும் எதிர்ப்பை அழிக்க நினைப்பவர்களுக்கும் துஷ்பிரயோகம் செய்பவர்களும் கருப்பு கம்பளி, நீல கம்பளி போட்டு மந்திரம் ஜெபிக்கலாம். கருப்பு துணி, நீல துணி போட்டு மந்திரம் ஜெபிக்கலாம். இதேபோல் தங்கள் ஆடைகளையும் இதே நிறத்தில் உடைகளாக அணிந்து மந்திரம் ஜெபிக்கலாம். மந்திரங்களை கண்களை மூடி புருவ மத்தியில் பார்த்து புருவ மத்தியில் தங்களது உபாசனை தெய்வத்தையோ தங்களது காரியங்களையோ நினைத்துக் கொண்டு ஜெபிக்கவும். விளக்கு ஒளியில் உபாசனை தெய்வ உருவப்படங்களை பார்த்து கொண்டும் மந்திரம் ஜெபிக்கலாம். மந்திரம் ஜெபிக்கும் போது உதடு அசைக்காமல் மனதிற்குள் ஜெபித்தால் முழுபலனும், உதடு மட்டும் அசைந்து சத்தம் வராமல் ஜெபித்தால் 3/4 பங்கு பலனும், சத்தம் போட்டு ஜெபித்தால் 1/4 பங்கு பலனும் கிடைக்கும். மந்திரங்களை தங்களது பூஜை அறையில் மந்திரம் ஜெபிக்கும் முன் பசு கோமியத்தில் சிறிது பசுஞ்சாணம், சிறிது மஞ்சள் கலந்து பூஜை அறையில் தெளிக்கவும். மேலும் வெள்ளி, செவ்வாய், அமாவாசை, தேய்பிறை அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமி போன்ற நாட்களிலும் சிறப்பு பூஜை செய்யும் நாட்களிலும் பூஜை அறையில் தெளித்து பூஜிக்க தெய்வ சக்தி அதிகரிக்கும். மந்திரம் ஜெபிக்கும் அறையில் மின்சார வெளிச்சம் இருக்கக்கூடாது. தீப வெளிச்சத்தில் மட்டுமே மந்திரம் ஜெபிக்கவும். பூஜை செய்யும் அறையில் 7 எண்ணெய், நல்லெண்ணெய், வேப்ப எண்ணெய், தேங்காய் எண்ணெய், இலுப்ப எண்ணெய், பசுநெய், புங்கெண்ணெய், விளக்கெண்ணெய் ஊற்றிய விளக்கேற்றி அந்த விளக்கு வெளிச்சத்தில் மட்டுமே மந்திரம் ஜெபிக்கவும். மேலும் எந்த மந்திரம் ஜெபிக்கும் முன் நெற்றியிலும் மார்பிலும் விபூதியை பூசிக்கொண்டு மந்திரம் ஜெபிக்க வேண்டும். மந்திரம் ஜெபிக்கும் காலங்களில் தீட்டு வீட்டிற்கு செல்லக்கூடாது. மாதவிடாய் ஆனவர்களைத் தொடக்கூடாது. அவர்கள் அருகில் படுத்து தூங்கக்கூடாது. முடிந்தவரை இதை கடைபிடிப்பது உத்தமம். மேலும் தீட்டு உள்ளவர்கள் சமைத்த உணவை சாப்பிடவும் கூடாது. மேலும் மந்திரம் ஜெபிக்கும் காலங்களிலும் முகச்சவரம் செய்வதோ, முடிவெட்டுவதோ, நகம் வெட்டுவதோ முடிந்தவரை தவிர்ப்பது அதிக சக்தியை தரும். தவிர்க்க முடியாத காரணத்தால் இவைகளில் ஏதாவது ஒன்றை செய்ய நேர்ந்துவிட்டால் ஆற்றில் குளித்துவிட்டோ அல்லது வீட்டில் குளித்துவிட்டோ பசு கோமியத்தை தலையை தெளித்து பூஜையை தொடரவும். மந்திரங்களை காலை 3:30 மணியிலிருந்து 6:30 வரைக்குள்ளும் மாலை 5:30 மணியிலிருந்து 6:30 வரைக்குள்ளும் 9:00 மணியிலிருந்து 12 மணிக்குள்ளும் மந்திரம் ஜெபிக்கவும். சைவ தெய்வங்களுக்கு காலை பூஜையும் அசைவ தெய்வங்களுக்கு இரவு பூஜையும் சிறப்பாக செய்ய வேண்டும். இந்த நேரத்தில் மந்திரம் ஜெபிக்க முடியாதவர்கள் காலை 7 மணியிலிருந்து 10 மணிக்குள்ளும் இரவு 7 மணியில் இருந்து 12க்குள்ளும் ஜெபிக்கலாம். இல்லையெனில் தங்களுக்கு எந்த நேரத்தில் சௌகரியமாக இருக்கிறதோ அந்த நேரத்தில் மந்திரம் ஜெபித்துக் கொள்ளலாம்.